ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஆ ஐயா, உங்கள் சொந்த ஊர் என்ன, உங்கள் பேர் என்னங்கய்யா? ஐயா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம நாட்டுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றீங்க. சரி, உங்களை பார்த்து அவசியமாக சில கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்விங்கய்யா. சொல்லுங்கய்யா. உண்மைதான். இப்போ இது வருகிற 26/1/2025 முழு குடியரசு நாடு, இந்த நாடு முழு குடியரசு நாடாக அமைந்தது. சரிங்க. 1950 ஆண்டு 26ஆம் தேதி ஜனவரி 26 முழு குடியரசு நாடாக ஆணிச்சு. இதுக்கு முன்னாடி 15/8/1947 முழு சுதந்திர நாடாக ஆனது. சரிங்க. 1950 வருடம் முழு குடியரசு நாடாக ஆணிச்சு. அதற்கு பிறகு சரிங்க. அந்த பாரம்பரியத்தை நம்ம வந்து ஒரு பேட்ரியாட் ஃபேமிலி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்ற முறையில் மூதாதையர்கள் செஞ்ச கடமையை, அவங்களுடைய நினைவுகளை நம்ம செயலோடும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செயலோட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க ஐயா. இப்போ உள்ள காலத்தில் இப்போ வந்து நிறைய ஆட்கள் வந்து கட்சிக்கு வர்றேன், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன், என்கிட்ட அந்த கட்சி ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள் போயிட்டுருக்கு. ஆமாம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு உங்கள்கிட்ட இருந்து? இது மாதிரி ஒரு 1949 அக்டோபர் தென்னாட்டு காந்தின்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை, தென்னாட்டு காந்தி அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட போய் அண்ணா நாங்கள் மக்கள் தொண்டாட்டம் விரும்புகிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, மக்கள் தொண்டு செய்யணும்னு என்கிட்ட வராதிங்க, உங்களுடைய பராக்கிரமத்திலும் பரிணாம வளர்ச்சியும் மக்களோட மக்களாக இருந்து மக்களால் அடையாளம் கட்டப்பட்ட பிரதிநிதியாக என்கிட்ட வாங்க. அப்படி இருக்கிறப்ப அது சாலத்தில் இருந்தால் உங்களுக்கு உங்களால் அவங்களுக்கும், அவங்களால எங்களுக்கும், உங்களால் அவங்களுக்கும், அவங்களால உங்களுக்கும் ஒரு பெருமை, அருமை பெருமை கிடைக்கும். அப்போ அவங்களால் அடையாளம் கட்டப்பட்ட பிரதிநிதியாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய சிந்தனையும் பசுமரத்தாணி போல பதிந்திருக்கும் அவங்க மனசில், மக்கள் மனசில் அப்படின்னு தென்னாட்டு காந்தி சொன்னார். நான் PSK சிவகுமார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்ற முறையில் சொல்கிறேன். ஓ சரிங்க சரிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் மறுபடியும் கேட்குறேன். இப்போ வந்து நிறையா வந்து இப்போ திமுக வந்து ஆட்சியில் வந்திருக்காங்க, அதிமுக கொஞ்சம் பின்தாங்கி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தேமுதிக, இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு கட்சிக்கு, சீமான் ஏற்கனவே வந்திருந்தார், இப்போ சீமான் இடத்துக்கு விஜய் வந்துட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிளப்பிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போ இந்த நேரத்தில் யார் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரியான உங்களோட ஒரு புயலுக்கு பின்பு அமைதி. ஒரு சம்பாதிக்கிறாங்க, ஒரு சம்பாதிச்ச காசு சாப்பிடணும், அது சாப்பிட்றதுக்கு உண்டான ஓய்வு வேணும். அப்போ மனிதன் பாடுபடுறான், பாடுபட்டு பலன் அடைகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை தான் ஒரு மாற்று அரசாங்கன்றது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம். இதுதான் ஒரு பாரதிய ஜனதா சார்பாக 3 ஆண்டுகள், அதாவது 3 பீரியடு வந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு பீரியடு வந்திருக்காரு, அடுத்த ஒரு பீரியடு வந்திருக்காரு, இப்போ 3ஆவது பீரியடு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நம்ம அதிமுகவும் தோழமையும் தொண்டுள்ளமும் இருந்ததுனால நம்ம மாநில அதிமுக தலைமைகளை செயலாளர் பாப்புலேட்டிவ் பழனிப்பன் 40% இருக்கார். அங்கே என்ற முறையில் அவங்க என்ன சொன்னாங்க, 40% யூனிட்டி, தமிழ் மகன் விஷயன், அவைத்தலைவர் நாவலர் நெடுஞ்செழியன், நடமாடும் பல்கலைக்கழக நாவலர் நெடுஞ்செழியன், சத்யவாணி முத்து, அடுத்து மறுபடியும் நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுகவுக்கு அடுத்து அவைத்தலைவர் மதுசூதனன், அடுத்து முனுசாமி, அடுத்து தமிழ் மகன் விஷயம் இப்போ அப் டு டேட். PSS President of India, 40% dignity. Therefore, 87 biggest political party President of India, PSS President of India, PS Arjuna, both of them, Patriot family, freedom fighters, dignity. So, T.N. Nanda, even for my grandfather, Patriot family என்ற முறையில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஒரு மகாத்மா காந்திஜி, ராஜாஜி, T.N. அனந்தநாயகி, C.N. அண்ணாதுரை, எடின்பால் ஜே என்று சொல்லப்படுகிற சூரியகாந்தி, SKS மாநில இளைஞரணி செயலாளர், MG ராமச்சந்திரன் சொல்லப்படுகிற சக்கரவர்த்தி திருமணனுடைய மாநில இளைஞரணி செயலாளர் 99 கழக துணை பொதுச் SKS ஆகி மாநில தலைமை செயலாளர் பாப்புலேட்டிவ் பழனிப்பன் ஆகி 40% டிகினிட்டி அவைத்தலைவர் மதுசூதனா இன்னைக்கு முனுசாமியாக தமிழ் பூஷனாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். 87 பெரிய பார்ட்டிக்கு அதிபதி நாங்கள். நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அவரோட பயணம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போ புதுசாக போய் நிற்கிறது, மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நிற்கிறது, போராட்டத்தில் கலந்துக்கிறது, ஒரு பிரச்சனைக்கு போய் மனு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பயணம் இருக்கும் 26க்கு அப்புறம்? பெஸ்ட்டாக தான் சொல்லணும். ஏன்னா இப்போ 234 தொகுதியிலையும் அதிமுக நிற்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அம்மாட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, சரின்னு சொல்லி 234 தொகுதியில் நின்னோம்.
மொத்தம் 216 தொகுதி வந்துச்சு. இப்போ என்னுடைய அந்த சிந்தனையை வந்து அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல பாருங்களா சீமான்னு, அந்த சீமானுடைய தலகர்த்தருடைய ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா 150 அமைப்பு இருக்குன்றாங்க. அந்த 150 அமைப்பு தனி ஒரு மனிதனாக இருந்து சீமான் இண்டிபெண்ட்டாக நின்று 12% வந்தாப்புல. ஒவ்வொரு தொகுதியும் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 12% சீமான் வந்தாப்புல. சீமான் வந்தார். சீமாட்டி 234 தொகுதியில் நின்று 216 தொகுதியில் அமோக வெற்றி. இந்த சமூக நீதி காத்த வீராங்கனை இவங்க 210 சீமாட்டிக்கு 216 தொகுதி வெற்றி, 234 தொகுதியிலையும் சீமானுக்கும் வெற்றி. எப்படி எது சந்தோஷம்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் 234 தொகுதியில் 216 தொகுதியில் வெற்றியாளன்ற பட்டியலில் அண்ணன் ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனால் 234 தொகுதியில் நின்று 12% தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு குறிக்கோள், தனக்குன்னு ஒரு கோட்பாடு நிலைநிறுத்தி காட்டு இந்த சீமானுடைய வெற்றி ஜனநாயக வெற்றி. ஜனநாயக வெற்றியினுடைய மரபு இதை தனக்குன்னு ஒரு 12% உறுதிப்படுத்தி இருக்கிறனுடைய தன்னம்பிக்கையுடைய தடத்தை சீமானுடைய புகழ் வாழ்க, தாம் தமிழர் சீமானின் புகழ் வாழ்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க களம் கண்டுட்டார். களம் கண்ட வேங்கை கடத்து மேட்டுக்கு வரும் சீமான். அந்த சீமான் நடத்த இந்த வெற்றி கழக நிறுவனர் விஜய் வந்து தம்பி தான். விஜய் வர்றாரு அப்படின்னா களம் காணணும், தேர்தல் நின்று ஜெயிக்கணும். என்ன சார் சொல்கிறது? களம் கண்ட வேங்கை களத்து மேட்டுக்கு வரும். அப்போ தான் அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படும். ஃபஸ்ட் டெம்பரேச்சர் பெஸ்ட் டெம்பரேச்சர்னு சொல்கிறது இப்போ முத வந்து களம் காண்றாரு. இப்போ எம்ஜிஆர் எப்படின்னு கேட்டிங்கன்னா முத திண்டுக்கல் பை எலெக்ஷனில் திண்டுக்கல் மாயத்தார் கொண்டு வந்தார். அதே மாதிரி மாயத்தார் கொண்டு வந்து அடுத்து ஒரு 72 வந்து அடுத்து வந்து 77 களம் கண்டார். வெற்றி ஆளுங்கட்சி 133 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. 132 இடம் 132 இடம் ஜெயிச்சாங்க. மேலே தான் கட்சி ஆஃபீஸ். அதிமுக அமோக வெற்றி 77. அடுத்து வந்து தஞ்சை மாவட்டம் அரசியல் விழிப்புணர்வு மாவட்டம். தஞ்சை மாவட்டத்தை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க உறுதி. ஆமாம், அந்த வகையில் இந்த பையன் தேர்தலில் களத்தை காண்ற பிறகுதான் சொல்லணும். இப்போ எதுவும் கருத்து கணிப்பில் சொல்ல முடியாது. நம்ம விஜயோட வந்து 2026க்கு அப்புறம் ஏன்னா இப்போ எம்ஜிஆர் மன்றன்றது ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்கேலு, பொது வாழ்க்கைக்கு ஒரு ஸ்கேலு. ஒரு சினிமாவோட பொருளாக எழுத்தின பொருளை வந்து மக்களுக்காக வந்த பணத்தை மக்களுக்காகவே செலவு பண்ண ஒரு தலைவர் காண்டா வி ராமச்சந்திரன் தான். இப்போ ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி, சி சுப்பிரமணியம் மாதிரி, ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ராமன் மாதிரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி எம்ஜிஆரும் ஒருத்தர் தான். இந்த சம்பாதிச்ச மக்கள்கிட்ட சம்பாதிச்ச மக்களுக்கே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இருக்காருன்னா எம்ஜி ராமச்சந்திரன் தான். ஐயா காசை கையை விட்டு போகணும்னு நினைக்கல, களம் கண்டு மக்கள் எடுத்து கொடுத்தாரு சார். எடுத்து கொடுத்ததை வந்து ஆதரிச்சாங்க மக்கள். அது மக்களோட மக்களாக இருந்து மக்களாக அடையாளம் கட்டப்பட்ட பிரதிநிதியாக வந்தார். கலைக்காக மட்டும் கலை மக்களுக்காக பயன்படுன்றத அந்த சிந்தனையை சரியாக செய்யறான்னு எம்ஜி ராமச்சந்திரனுடைய செயல்பாடுகள் பேருங்க அண்ணாவே பாராட்டியிருக்காரு. எது பேருங்க அண்ணா அந்த சிந்தனையில் கலை சேவை செஞ்சு இன்னைக்கு அரசியல் காணுகிற இந்த இளைய தலைமுறை விஜய் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுத்து களம் கண்ட வேங்கை களத்துமேட்டுக்கு வருக. தோழமையும் தொண்டிலும் தொடர இளைய தலைமுறையினுடைய எழுச்சி நடையா வரவேற்பு இளைய தலைமுறை விஜய்க்கு நாங்கள் அரசியல் களம் காணுகிற இந்த வேங்கை களம் காணுக வருக வருக என தேர்தல் பிரிவுக்கு சார்பாகவும் சீனியர் சிட்டிசன் என்ற முறையிலையும் ஜனாதிபதி இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 4/3/2014, 9/1/2014, 9/1/2017 4 by 2030 parliamentary proposal PSS Sukma President of India 77,200 participate election date 2017 confirm order Ramnath Vishnuyatha. ஸோ இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமியை வரவேற்பு கொடுக்குறோம். தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்பு கொடுக்குறோம், தப்பே இல்லை. ஓகே ஐயா, இன்னொரு ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ நிறைய பேர் வந்து அரசியலில் நான் இறங்கி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, மக்கள் சில செலவுகள்லாம் செய்கிறாங்க. அரசியலில் உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சில அவங்க கை காசெல்லாம் போட்டு செய்கிறாங்க. சரி, ஒரு வேளை வந்து அரசியலில் இறங்கி அவங்க வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்றுறாங்க, அரசியலுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்களோட பயணம் எப்படி இருக்கும்? கொடுத்து உதவுறது, மற்ற மக்களுக்கு நல்லது செய்கிறது, அது வந்து நீடிச்சுட்டே இருக்குமா, இல்லை ஒரு கட்டத்து வரைக்கும் அது ஸ்டாப் ஆகிடுமா? இல்லை, அது நீங்க சொல்லுவாங்க, உண்மைதான். அது இப்போ ஒரு நண்டு கொடுத்தா வலையில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல ஒரு மனிதன் சாப்பிட்றான்,
உண்ண உணவு, உறங்க உறைவிடம், உடுக்க உடை உடுத்து, படை நடித்து பகை மறிக்கும் பண்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதில் ஒப்பான சாமானியன் இருக்காங்க. ஒரு சாமானியனை வளர்த்து இந்த சான்றோர் சபையை வாழ வைப்பாங்க. அப்போ கூட ஈண்ட பொழுது பெரிதூக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வாழ வைக்கிற எத்தனையோ தாய் தகப்பா இருக்காங்க. நாங்கள் தாய் மாணவனா, தந்தை மாணவனா, அன்பு சேவனா, அருமை நாயனா வளர இருக்கிறப்ப அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த வாழ்க்கை இருக்கிற சொல்லுமே தவிர அதை வலுவிழந்துருவாங்க, வாழ்ந்து விடுவார்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் ஒரு டாம்பிகம் பேசுகிறப்ப, டம்பம் பேசுகிறப்ப, அந்த பராக்கிரமத்தினுடைய பட்டாக்கத்தி பைரவராக பேசுகிறப்ப அரைக்குழுப்ப ஒரு உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பா, உணர்ச்சியை தட்டி எழுப்புகிற, உறங்கி கொண்டிருக்க அந்த சிந்தனையை தட்டி எழுப்புகிற, தொடக்கப்பட்டு கூப்பிடுற அளவுக்கு தான் அதனுடைய சொல்லாடலும் செயல்பாடுகளும் அதனோட வசனடையும் இருக்கணுமே தவிர அந்த உரையாடலுடைய உன்னத தன்மை அந்த சித்தாந்தத்தை செதுக்கி பார்க்குறப்ப ஒரு வரவேற்பு கொடுக்கும் முகமாக தான் இருக்கணுமே தவிர ஊனப்படுத்தக்கூடாது அப்படின்னா என்னுடைய கொள்கை. ஐயா கேட்ட கேள்விக்கு அருமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்தித்ததில். ஊர், உங்களுடைய பேர், ஐயா இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. உங்கள் பேரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா. நான் பக்ரியா பிள்ளைமா, சீனிவாச பிள்ளை, சீனிவாச பிள்ளைமா, கிருஷ்ண பிள்ளை, சரிங்க, பிள்ளைமா, சிவகுமார் பிள்ளை, சிவகுமார் பிள்ளைமா, சிதம்பரம் பிள்ளை. ஸோ பிஎஸ்சி சிவகுமார் பிரிண்டா பிரிண்டே கன்சி ஆத்தாட்டி, பிஎஸ்சி சிவகுமார், பிஎஸ்சி அறிவாளம் போத்தா பிரிண்டா பிரிண்டே என் தம்பி. எங்கள் அப்பா பேர் பிரேமா கிருஷ்ணமூர்த்தி, ஹோம் மினிஸ்டர் பண்டமில்லை. சாரதா சிவராம்தாஸ், டாக்டர் மானஞ்சாவடி கலத்தது தான் எங்கள் தாத்தா பாட்டி. இங்கே சர்தார் வல்லபாய் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய சர்தார் ஹோட்டல் பாருங்க, அதுதான் எங்கள் பழைய வீடு, தஞ்சாவூர். இங்கே நம்ம பழைய அதிமுக மாநில தலைமை கழகம். இங்கே பட்டதாரி பிரிவு இரா சாமிநாதன், இரா நெடுஞ்செழிய, இரா சாமிநாதன், இரா இளங்கோவன், இரா காமராஜ், இரா ரவி, இரா சிவகுமார், இரா ரவி, ராமலிங்கம். அதுதான் எங்களுடைய சித்தாந்தம். என் காந்திஜியோட 175 காந்தி ரோடு கதாநாயகன் தான் நாங்கள் அப்பாற்பட்ட நேட்டிவ் பிளேஸ். காந்தி ரோடு கதாநாயகன் நீங்கள். பிஎஸ் சிவகுமார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, சிவகுமார் யாரு? கதாநாயகன். ஓகே, நன்றிங்கய்யா. சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதில் டேட்டா கம்ப்யூட்டருக்கு இம்ப்ளிமெண்ட் இருக்குது, அதை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். சரிங்க, அது என்ன இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மக்களுக்கு இந்த புது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன். என்ன எல்லாரும் பெற வேண்டும், எல்லாரும் இல்லாத நிலை வேண்டும். அவன் ஒரு நாளையா பாட்டு போடுவார், அருமையான கருத்து. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், யாரும் இல்லாத நிலை வேண்டும், வல்லோன் அமைத்ததெல்லாம் நிலை பெற வேண்டும், வல்லோன் அமைத்ததெல்லாம் நிலை பெற வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு அந்த பாரம்பரியத்தை சுட்டி காட்டுறாங்க. நன்றிங்கய்யா, நன்றி. அருமை. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்விலா தாழ்விலா நிலை வேண்டும். நன்றிங்கய்யா, தேங்க்யூ.